அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல கம்ப்ளீட்டா ஒர்க் முடிஞ்சா எல்லாரையும் பாதுகாக்கிற சூப்பர் ஹீரோவை பார்த்தவரை வில்லனா பார்க்க போறோம் அந்த படத்துல. இதுக்கப்புறம் ரீஷூட் போக தான் போறாங்க. இது எத்தனை ரீஷூட் போக போறாங்கன்னு தெரியல. பட் இன்னும் 13 மாசம் இருக்கு இந்த படம் போர் ப்ரொடக்ஷன் போக. படம் குவாலிட்டியா வந்தாலே ஓகே தான். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே டோனி ஸ்டார்க் வாய்ஸ் கொடுத்தாருல, அவரே வாய்ஸ் கொடுக்க வைங்க. சேதனம் மட்டும் வேணாம். டூம்ஸ்டேல ஒர்க் பண்ற எல்லா ஹீரோக்களை ஒரு சின்ன போர்ட்ரேட்டை எம்ப்ளாய் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 சூப்பர் ஹீரோ அந்த யூனிக் லுக்ல அபிஷியலா இப்போதைக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. டாக்டர் ரூமுக்கான அந்த ஒரு லுக்கை தெளிவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு முன்னாடி சைனாவோட டிஸ்னி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுல, இதுல கூட இந்த மாதிரி டூமுக்கான லிங்க் ஒன்று நடந்துச்சு. இந்த லுக்கும் பர்ஃபெக்டா சிங்க் ஆகுது. இதுல அபிஷியலா நம்ம ஷான்ஷி அந்த ரிங் சம்பந்தப்பட்ட இன்க்ளூஷன் இருக்கதான் போகுது. நடுவுல ஆக்சுவலா நம்ம தோரோட பவர் இம்பாக்ட ஒரு மாதிரி இவரு கொண்டு வர போறாரு அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த சமயத்துல சின்னதா அந்த டாக்டர் டூம் லுக்க மாத்தப்படலாம். ஒயிட் கலர் லுக்குமே உள்ள அடங்கியிருக்க மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. ரொம்பவே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதை விஎஃப்எக்ஸ் தான் கொண்டு வர போறாங்க. உங்களுக்கு இந்த லுக்கு டூம்ஸ்டே லுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது தொடர்ந்து நம்ம தோருக்கு தான், பட் வெயிட் மினி தோருக்கு தான் 11 தண்டர்ல மூடி திரும்ப வளர்ந்துருச்சு. அந்த சமயத்துல இந்த லுக் மாறி இருக்கு. தோருக்கு இந்த ஷார்ட் யாருன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த லுக்கை டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரக்னாரா வாய்ப்பு தான் வருது. பட் அப்படி இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்டேட் லுக்கை கொடுக்காம பழைய லுக்கை பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா இன்னமும் மாற்றம் செய்ய போறாங்க. ஒரு அவெஞ்சர்ஸ் லீட் பண்ணி கொண்டு போற மாதிரி ஒரு கதை லீட் ஆயிருக்கு. அந்த சமயத்துல அப்போ அந்த லீடர் தோர் என்ன மாதிரி வர போறாங்க. சாமுக்கும் ஆனிமேனுக்கும் ஒரே மாதிரி சூட் தான் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டே ஆன மாதிரி தோணல. தொடர்ந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பையனோட வர போறாங்க. அடிஷனலா அவங்க 4 பேருக்குமே ஜாக்கெட்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல சூசன், மிஸ்டர் ஜானி அவங்க 3 பேருக்குமே இன்கோட் சைஸுக்கு ஜாக்கெட் கொடுக்கல இருக்கு. நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்துல எங்கேயுமே ஜாக்கெட் வேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூல மெயின்டைன் பண்றது நல்லாவே இருக்கு. ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல சின்ன பையனா இருந்தான். அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ப்ரொடக்ஷன் சீன்ல இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்க மாதிரி தெரியுது. பட் அஃபிஷியல் டிரான்ஸ்லேட் தேடி தான் டூம் வந்திருக்கணும். அங்க இருந்து தான் பேசிக்கா கதை ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா அந்த சேர் ரிவீல்ல மென்ஷன் செய்யல. அதாவது ஒரு கேஷ் லிஸ்ட்னா இவன் ஒருத்தம் தான். சமயத்துல தண்டர் போல்ட் போட்டு எல்லா சூட்டுமே அப்டேட் சூட் தான். எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ரெப்ளிக் ஆயிருக்கு. பக்கிக்கு கீழே நம்ம சூரி கொஞ்சம் வித்தியாசமா அப்டேட் சூட் தான் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. சூட்ல இப்போதைக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் அதிகமா இருக்குமே ஃபீல் ஆகுது. வீக்லியும் நாங்கள் பிளாக் தண்டர் இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கிட்டு ஒரு புது சூட்டை உருவாக்கலாம். எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அது கீழே நம்ம ஷான்ஷிக்கு ப்ரீவியஸ்ல வந்து அதே சூட் தான். அந்த ரெட் கலர் ஜாக்கெட் தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன லீக் படி ஆக்சுவலா வந்து டூம் பாத்தீங்கன்னா ஷான்ஷியை கொண்டுட்டு தான் அவர் கையில இருந்த ரிங்ஸை எடுத்து போறோம். அதனாலேயே சூட்டை பெரிய மாற்றம் பண்ணல இருக்கு. ஷான்ஷி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கேரக்டர். அவர் கொண்டாதீங்க. கீழே தலைவன் காட் ஆஃப் த ஸ்டோரி, காட் ஆஃப் த மல்டிவர்ஸ் நம்ம லோகி. அந்த லோகியை கடைசியில பார்த்தோம் அதே சூட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிரீன் கலர் சில்க் ரோப் மாதிரி அந்த சூட்டு சூப்பரா இருக்கும். ஆனா அவரோட கொம்பு கோல்டன் கலர்ல இருக்கு. அந்த சூட்டு போடும்போது லோகியோட கொம்பு கோல்டன் கலர்ல இருக்காது. சின்னதா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பக்கத்துல எலியனா ரிட்டார்டியன் 2 பேருக்கும் சேம் சூட் தான். எம்பாக்கோ இப்போதைக்கு ஒக்கனோட கிங்கா மாறிக்கான சமயத்துல கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறி தானே இருக்கணும். அதனால அவர் போட்டிருந்த கோல்டு எல்லாமே பாசிபிள். ஆர்மரா இருக்க சான்ஸ் அதிகம். வித்தியாசமான ஆர்மர் பெட்டா லுக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்க. அதுக்கு கீழே கிங் ஆஃப் டாலோகன் நேர்மோர் அவர் டவுசர் மட்டும் போட்டுட்டு இருப்பாரு. அந்த சூட்டுமே வேற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் கலர் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்கு. அடுத்து நம்ம மியூட்டன்ஸ் மேல இருக்கிறது யாருன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் காலம் வாய்ஸா பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த நியூட்டன்ஸ் நியூ அவெஞ்சர்ஸ் சொல்லி எல்லாரும் தனித்தனியா பிரிச்சிருப்பாரு. இந்த சமயத்துல பாசிபிளி இந்த 4 பேருமே நியூட்டன்ஸா இருக்க சான்ஸ் அதிகம். அப்படி பார்த்த ப்ரொஃபசர் எக்ஸ்க்கு மேல ரெட் கலர் சூட்டை போட்டு இருப்பது யாரா இருக்குன்னு நினைக்கிறேன். அஃபேஸா மேக்னட்டோ யாராலுமே சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. பட் மேக்னட்டா இருக்க சான்ஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லிஸ்ட்ல மேக்னட்டோ எங்கேயுமே காமிக்க முடியாத சமயத்துல இது மேபி மேக்னட்டா இருக்கலாம். அஃபேஸா அவருடைய செஸ்ட்ல எங்கேயுமே நீங்க எக்ஸ்மேன் லோகோ பார்க்க முடியாது. மேக்னட்டோ திஸ் நாட் ஆஃப் த எக்ஸ்மேன் அவர் பிரதர் ரூட்னு சொல்லி தனியா ஒரு டீம் நின்றுட்டு இருப்பாரு. ப்ரொஃபசர் எக்ஸ்க்கு புதுசா ரெட் அண்ட் பிளாக் லோகோ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்மேனும் ப்ளூ அண்ட் எல்லோ இல்லனா ரெட் அண்ட் எல்லோ வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வார்க் நார்மலா அந்த ரெட் அண்ட் பிளாக் தான் யூஸ் பண்ற மாதிரி காமி போட்டுருக்கோம். அந்த காரணத்தால இப்போதைக்கு மல்டிவர்ஸ் நோக்கி ஒரு பெரிய போர் நடக்க போகுது. இந்த எக்ஸ்மேன் எல்லாருமே சோல்ஜர்ஸா மாற போறாங்க. சமயத்துல பர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு சூட் ஆகும். கீழே கேன்மேட் அஃபேஸா நம்ம டெட்பூல் உள்ளூரில் பார்த்து அதே லுக்கை ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. கீழே நம்ம மிஸ்டிக் ஐகானிக் சூட்ல வந்திருக்காங்க. பக்கத்துல கில்சி கிளாமரோட பீஸ்ட் அந்த பீஸ்டுக்கு அஃபேஸா கார்ட்டூன் அக்யூரேட்டா சட்டப்படாத ஒரு லுக்கா கொண்டு வந்திருக்காங்க. கீழே நம்ம தலைவன் ஸ்காட் சைக்ளாப்ஸ்க்கு காமிக்க அக்யூரேட்டா பயங்கரமா லுக்கா கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்மேன் 97ல இந்த லுக்கை அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த லுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸ்மேன் லைவ் சேனல்லையும் பார்த்துக்க மாட்டீங்க. ஃபைனலா லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வராங்க. இதான் நான் எதிர்பார்த்தேன். இது எல்லாமே எக்ஸ்மேன் சுத்தி தான் டூம்ஸ்டே கதை நவருன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எக்ஸ்மேன் யூனிவர்ஸோட எர்த்தோட 6 இன்கிரேஷன் ஆகிற மாதிரி தான் கதை போக போகுது. கீழே நம்ம நைட் காலர் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு லுக் தான். எக்ஸ்மேன் 2 எக்ஸ்மேன் அப்கார்ட் பிளஸ் அந்த லுக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. கீழே அஃபேஸா யூஎஸ் ஏஜென்ட் அவர் தொப்பியோட வந்து தண்டர் போல்ட் ஃபைனல்ல வந்து அதே சீக்வன்ஸ் அதே சூட்டோட வந்துருக்காரு. பக்கத்துல நம்ம கோஸ்ட் கேம் தண்டர் போல்ட் சூட் தான். கீழே நம்ம ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா 4ல வந்து அதே சூட்டை தான் இவருமே போட்டிருக்காரு. இதுல சில ஹீரோக்கு மட்டும் சூட் அப்டேட் பயங்கரமா நடந்திருக்கு. கேஸ்ட் லிஸ்ட் இவ்வளவுதான் சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா டூம்ஸ்டேக்கு கேஸ்டிங் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. ஒரு வேலை அப்படி இல்ல போலங்க. இந்த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் சேர் காமிச்சாங்க. அத்தனை ஹீரோ மட்டும் இந்த படத்துல மெயின் ரோல் பிளே பண்ணலாம். மத்தவங்க எல்லாருமே பேசிக்கா சைடு ரோல் பிளே பண்ணலாம். சின்ன கேமியோ ரோல் வந்துட்டு போற மாதிரி சான்ஸ் அதிகமா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இத்தனை பேர் டூம்ஸ்டேக்காக காத்துட்டு இருக்கீங்க. கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.